சிட்டுக்குருவியின் வாழ்க்கை பயணம் பகுதி 2. வீடு என்பது சுவர்களால் கட்டப்படுவதில்லை, நம்பிக்கையாலும் பாதுகாப்பாலும் கட்டப்படுகிறது. இப்போது இவர்கள் இருவரும் ஒரு ஜோடி. ஆனால் ஒரு குடும்பமாக மாற இன்னும் முக்கியமான ஒன்று தேவைப்படுகிறது. அது பாதுகாப்பான வீடு. மழை பெய்தாலும் வெயில் கொளுத்தினாலும் எதிரிகள் சுற்றித் திரிந்தாலும் அவர்களின் எதிர்கால குஞ்சுகள் பாதுகாப்பாக வளரக்கூடிய ஒரு இடம். அதற்காக 2 சிறிய பறவைகளும் தங்கள் சுற்றுப்புறத்தை கவனமாக ஆராயத் தொடங்குகின்றன. ஒவ்வொரு ஓட்டின் இடுக்கையும், ஒவ்வொரு சுவரின் சிறிய துளையையும், ஒவ்வொரு கூரையின் ஓரத்தையும் அவை ஆர்வமாக பார்க்கின்றன. ஏனென்றால் வீடு கட்ட ஒரு நல்ல இடத்தை தேர்ந்தெடுப்பது அவற்றின் வாழ்க்கையில் எடுக்கப்படும் மிக முக்கியமான முடிவுகளில் ஒன்று. இந்த சிட்டுக்குருவிகள் ஏன் மனிதர்களின் வீடுகளை தேர்வு செய்கின்றன? சிட்டுக்குருவி ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனிதர்களுடன் வாழ கற்றுக்கொண்ட ஒரு பறவை. நம் வீடுகளின் ஓடுகள், பழைய கட்டிடங்களின் சிறிய இடைவெளிகள், கூரையின் கீழுள்ள மறைவான பகுதிகள், இவை அனைத்தும் அதற்கு இயற்கையான குகைகளைப் போல் பாதுகாப்பாக தோன்றுகின்றன. அங்கே காற்றும் மழையும் நேரடியாக தாக்காது. பெரும்பாலான வேட்டையாடிகளும் எளிதில் உள்ளே நுழைய முடியாது. ஒரு சிறிய குடும்பத்தை வளர்க்க அது சரியான இடம். இப்போது இவர்கள் இருவரும் கட்டிடக் கலைஞர்களாக மாறுகின்றனர். ஒரு சிறிய புல், ஒரு உலர்ந்த வைக்கோல், மெல்லிய குச்சி, ஒரு சிறிய இறகு, சில நேரங்களில் மனிதர்கள் தூக்கி எறிந்த நூலின் ஒரு இழை கூட இவர்களுக்கு விலைமதிப்பற்ற கட்டுமான பொருளாக மாறிவிடுகிறது. ஒரு புல்லை எடுத்துக்கொண்டு வருவது, பிறகு மீண்டும் பறந்து செல்வது, மீண்டும் மற்றொரு புல், மீண்டும் ஒரு இறகு, இப்படி ஒரே நாளில் 10 முறை அல்ல, பல 10 முறைகள், சில நேரங்களில் 100க்கும் மேற்பட்ட சிறிய பயணங்கள். ஒவ்வொரு பயணமும் ஒரு கனவை கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்குகிறது, மெருகேற்றுகிறது. வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது அது ஒரு சாதாரண புல் குவியல் போல் நமக்கு தோன்றலாம். ஆனால் அதன் உள்ளே அற்புதமான வடிவமைப்பு மறைந்திருக்கிறது. வெளிப்புறம் சற்றே கடினமாக, உள்ளே மென்மையான புல் இறகுகள், மெல்லிய நார்கள், எதிர்கால குஞ்சுகள் பாதுகாப்பாகவும் வெதுவெதுப்பாகவும் இருக்க. இந்த வீட்டை ஒரே ஒரு பறவை கட்டுவதில்லை. ஆண் சிட்டுக்குருவியும் பெண் சிட்டுக்குருவியும் இணைந்து உழைக்கின்றன. ஒன்று பொருட்களை கொண்டு வந்தால் மற்றொன்று அவற்றை அழகாக அடுக்குகிறது. சில நேரங்களில் இருவரும் சேர்ந்து அதே கூட்டுக்குள் நின்று அதை மேலும் வசதியாக ஆக்குகின்றன. இந்த சிறிய கூடு வெறும் புல்லால் கட்டப்பட்ட இடம் அல்ல. இங்கேதான் அவர்களின் எதிர்காலம் உருவாகப் போகிறது. இங்கேதான் முதல் முட்டை இடப்படும். இங்கேதான் முதல் குஞ்சு முதன்முறையாக உலகை பார்க்கும். இங்கேதான் ஒரு புதிய தலைமுறை தன் வாழ்வை தொடங்கும். பல வாரங்களாக நடந்த தேடல், நூற்றுக்கணக்கான சிறிய பரப்புகள், ஆயிரக்கணக்கான புல் இழைகள் இப்பொழுது ஒரு சிறிய வீடாக மாறியிருக்கின்றன. ஆனால் அந்த வீட்டின் மிகப்பெரிய அதிசயம் இனிமேல்தான் வரப்போகிறது. அடுத்த பகுதி 4 சிறிய அதிசயங்கள். சிட்டுக்குருவியின் வாழ்க்கை பயணத்தின் அதிசயங்களை தொடர்ந்து காண எங்கள் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். லெட் நேச்சர் லவ்.